நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் காங்கிரஸ் முறையிட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மூத்த தலைவர்கள் பேரணியாக சென்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணபதி. எழுத்தாளர் கால்புர்கி படுகொலை, மாட்டிறைச்சி சம்பந்தப்பட்ட சர்ச்சை, கலைஞர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பிக் கொடுப்பது ஆகியவை எந்த அளவுக்கு சமுதாயத்திலே சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது, இதற்கு மத சார்பின்மையை எதிர்க்கும் சக்திகள் தான் காரணம் என்பதை எடுத்து காட்டுகிறது என்பது காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். குடியரசுத் தலைவருக்கு மனு கொடுப்பதால் அவரால் எந்தவிதமான பெரிய நடவடிக்கையும் எடுத்துவிட முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நாட்டின் முதல் குடிமகன் என்கிற முறையிலே பல முறை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மத சகிப்புத்தன்மை தேவை, சமுதாயத்திலே ஒற்றுமை தேவை, பேதங்கள் அதிகரிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆகவே இன்றைய மனு அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கடுமையாக தாக்கி இரு அவைகளையும் முடக்கும் என அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் முருகேசனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.